பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணத்துக்கான திட்டத்த வந்து கொண்டு வந்தாங்க. அந்த இலவச பேருந்து பயண திட்டத்த வந்து பெண்களுக்காக மட்டும் பண்ணணுமா? ஏன் திருநங்கைகளும் பயனடையக்கூடாதான்ற மாரி நாங்க கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அத புரிஞ்சுகிட்டு எங்களுக்குமே அதுல வந்து விரிவுபடுத்தி அந்த திட்டத்த வெளிப்படுத்துனாங்க. நெறைய விஷயங்கள் எங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்காகன்னு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த நீங்க பேச வந்திருக்கிறோம். ஆனா கடந்த பட்ஜெட்லயே வந்து திருநங்கைகளுக்கு வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம்னு சொல்லி எல்லாமே வந்து அரசே ஏற்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒவ்வொரு கலை கல்லூரிகள்லயுமே வந்து திருநங்கைகளுக்கு வந்து ஒரு சீட் வந்து ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடர்லயுமே திருநங்கைகளுக்கான முன்னேற்ற பாதைகளுக்கு பல திட்டங்களை வந்து வழிவகுத்து அதை வந்து இப்படி அறிவிப்புகளா வெளியிடுறது மட்டும் இல்லாம அதை ஜிஓவாவே பாஸ் பண்றாங்க. அது இந்த நடைமுறையில கொண்டு வந்து இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பல திருநங்கைகள் இதனால பயனடைறாங்க. அந்த வகையில இப்போ நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து திருநங்கைகளை வந்து புதுமை பெண் திட்டத்தின் கீழே வந்து திருநங்கையிலையும் வந்து இணைச்சி விரிவுபடுத்திருக்காங்க அந்த திட்டத்தை வந்து. இதன் மூலியமா திருநங்கைகளுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும். படிக்கிறதுக்கு வர பிள்ளைங்க வந்து பொருளாதார ரீதியா அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா பெத்தவங்களோட உதவி கூட இல்லாம வெளியில புறக்கணிக்கப்பட்டு வெளியில வந்து சமுதாயத்தை சந்திக்கக்கூடிய திருநங்கை மக்களை கருத்துல வச்சு அவங்க எப்படி இதை முடிப்பாங்க, அப்ப அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை ஒவ்வொன்றா யோசிச்சு இன்னைக்கு வந்து செயல்படுத்திட்டு வர இந்த அரசு வந்து எல்லோருக்கும் எல்லாம்ன்ற ஒரு வார்த்தை வந்து வார்த்தையா மட்டும் இல்ல, செயலில் செஞ்சு காமிச்சிட்டு வராரு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஐயா அவர்கள்.